அஜித் அதாவது கடவுள் கேம்பா விளம்பரத்துலலாம் நடிக்கலாமா, அது சரியா அப்படின்லாம் இப்போது அஜித்துடைய ரசிகர்களே அதை வந்து விரும்பலை, நிறைய பேர் இப்போ அஜித்தை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள் வருது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அஜித் இந்த மாதிரி விளம்பரத்தில் நடித்தது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னுடைய பதில் வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூஸ்ட்ரா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய அபிப்பிராயத்தையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அஜித் யார்? ஒரு நடிகன், சீர்திருத்தவாதியெல்லாம் கிடையாது. அஜித் நடிக்கிறதே எதுக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு பேஷன் இருக்குது, ரேசிங். ஸோ அந்த பேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படும். இந்த மாதம் 50,000 1,00,000 சம்பளம் வாங்கினா கூட அதெல்லாம் பத்தாது. இதுக்கு வந்து பெரிய பணம் தேவை. அதுக்கு அவருக்கு இந்த சினிமா வந்து ஒரு தொழிலாக அவர் பார்த்துக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவருடைய பேஷனுக்கு அந்த பணத்தை பயன்படுத்த போகிறார். அவ்வளோதான். சினிமா அப்படின்றது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில். அதில் வந்து அவார்டு வாங்கணும், இல்லை சிறந்த நடிகன் ஆகணும் அப்படின்லாம் அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. சினிமாவே அவருடைய பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாக மட்டும்தான் பார்த்துருக்கிறார். ஆனால் அவருடைய ரசிகர்கள் தான் அஜித்தே கடவுளே அப்படின்லாம் அவங்களாம் அஜித்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. அவரும் அடிக்கடி சொல்கிறது தான், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் தான் நடிகன் அப்படின்றதெல்லாம் அவர் பல முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் கேட்காத சிலர் அஜித்தை வந்து கடவுள் வரைக்கும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அவரு கடவுள்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு கடவுள் இருக்கார். அவர் அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போவார். உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய அதிக ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுதான் அவருடைய கனவு அப்படின்றது, அவருடைய லட்சியம் எல்லாமே வந்து இந்த ரேசிங்கில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றது தான். சினிமா அப்படின்றது திருப்பி நான் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிற ஒரு மீடியா தான். அதில் வந்து மக்களையெல்லாம் இவ்வளோ பேர் ரசிகர்களை வச்சிருக்கிற அஜித் வந்து எப்படி கேம்பால் நடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராயல் ஸ்டாக் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது தெரியுமா? அந்த ராயல் ஸ்டாக் ஆடில் வந்து MS தோனி, யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், KL ராகுல், அஸ்வின், இந்த மாதிரி பெரிய பெரிய கிரிக்கெட் பிரபலங்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அஜித் மாதிரி இவ்வளோ பணம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கனவை வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அந்த ஆடில் அவங்க நினச்சா வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கலாம். கேம்பாவை விட ராயல் ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு அந்த பிராண்டை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிராண்ட்லேயும் நாம் சில ரோல் மாடலாக நினைக்கிறவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க நடிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அவங்க யாரையுமே வந்து நீங்கள் என்னை பின்பற்றுங்க அப்படின்லாம் சொல்லலை. அவங்கக்கிட்ட இருக்கிற சில நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை தள்ளிடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து நமக்கு தேவையில்லாத அந்த கருவேப்பிலை, அப்புறம் மிளகு, இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நமக்கு தேவையானதை சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பாடுலேயே அப்படி தான். அதுக்குன்னு அதில் மிளகு இருக்குது, இல்லைன்னா அதில் கருவேப்பிலை இருக்குது, வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறது கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு நடிகன்கிட்டையும் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கங்க, தேவையில்லாததை விட்டுருங்க. அஜித் ஏன் இந்த கேம்பா விளம்பரத்தில் நடிக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளவு பணம் தேவை இருக்குது. அவர் வாங்குகிற அந்த 150 கோடி சம்பளம் கூட அவருக்கு பத்தாது. அதுக்கு இந்த ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பணம் தேவை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து யாராவது இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணால் தான் உண்டு. இப்போ டாட்டாவோ மஹேந்திராவோ ஒரு வேளை அஜித்துக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேம்பால் அவருக்கு நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காததுனால, இத்தனைக்கும் டாட்டாக்கும் மஹேந்திராக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஆனால் அவங்கெல்லாம் அவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாததுனால அவருக்கு வந்து இந்த கேம்பா மாதிரியான ஆடில் நடிக்க வேண்டியதாக போச்சு. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து சில பேர் கம்பேர் பண்ணுறாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 3000 கோடிக்கு மேலே வருஷத்துக்கு. கொக்கோலாவுடைய அந்த ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அதை மாற்றி வச்சுட்டு அவர் தண்ணி எடுத்து டேபிளில் வச்சார். அவர் வந்து அதை செய்ய முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சம்பாதிக்கிறார். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் நம்ம ரோல் மாடல், நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும், கபில் தேவ், கவாஸ்கர், இந்த மாதிரி எல்லாருமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸுடைய ஆடில் நடித்து தான் இருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கராக இந்தியாவுக்காக விளையாடி ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் எந்த ஆடில் நடிக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பல அரசியல்வாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இவர் வந்து அப்படி செஞ்சார், நம்ம நாட்டுக்கு இப்படி செஞ்சார் அப்படின்லாம். அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அதை தானே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அஜித்தும். அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போது நடிகர் பிரசன்னா, அவருடைய சின்ன வயசுலேருந்தே கனவு அப்படின்றது பைலட் ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் அந்த கனவை மாற்றி வச்சுட்டு பல வருஷம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அஜித்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒருபோதும் நம்மளுடைய பேஷனை வந்து விடக்கூடாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ளைட் ஸ்கூலில் சேர்ந்து இப்போ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம்லாம் வந்து அந்த கமர்ஷியல் லைசன்ஸை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கணும். எல்லா
எல்லாத்தையுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து நமக்காகலாம் வாழலை. ஒரு மனிதனுக்கும் அவனுக்கான அந்த தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அது அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் வாழணும். அது வந்து என்ன இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் வந்து அவருடைய எல்லா விஷயத்தையும் அவர் அடக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அஜித் ஏற்கனவே வேற சொல்லியிருக்கிறார், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அது மாதிரி அவருடைய வாழ்க்கையை பார்க்க விடுங்க. அவரை ஏன் வந்து நீங்கள் பெரிய ஒரு கடவுளாக்கி வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவரும் அவர் இஷ்டத்துக்கு வாழட்டும். கடவுளுக்கே நம்ம என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறோம், அது எல்லாமே இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. அந்த கதையை முழுவதுமே படித்தோன்னா, கடவுளை பற்றின நமக்கு இருக்கிற எல்லா கதைகளும் படித்தோன்னா அதில் பல விஷயங்கள் இப்படி இல்லாமல் கடவுள் செய்வாரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் இல்லையா? ஸோ அஜித்தாக இருந்தாலும் சரி, கடவுளாகவே இருந்தாலும் சரி, நமக்கு எது நல்லதோ, எது நல்லது அப்படின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மரத்தில் காயும் இருக்கும், பழமும் இருக்கும். அதில் வந்து காயை சாப்பிடணுமா இல்லை பழத்தை சாப்பிடணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.